ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிக்பாக்கெட்காரன் இருந்தான். அவன் ஒரு நொடியில் அவன் எப்படி ஆகிலும் அந்த செயினை அல்லது பர்ஸை எல்லாத்தையும் அடிச்சுட்டு நம்ம வார்த்தையில் சொல்கிற மாதிரி சுட்டுட்டு வந்துடுவான். அப்படி அவன் பிக்பாக்கெட் அடிச்சுட்டு ஒரு நல்ல வேட்டை வரும்போது தன்னுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல விருந்தெல்லாம் வச்சு எப்படி அந்த ஜேப்படி பண்ணான், எப்படி அந்த பிக்பாக்கெட்டை வந்து ரொம்ப யாருக்கும் தெரியாத அளவில் எல்லாருடைய கண்ணுலையும் அப்படி மண்ணை தூவிட்டு எடுத்துகிட்டு வந்தான், அப்படிலாம் ரொம்ப அதை விவரித்து அவர் அதில் சந்தோஷப்படுவார். ஒரு நாள் அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கள் சொன்னாங்க, சும்மாரா எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்கிற, நம்ம ஊருக்கு கில்லாடியான இன்னொரு பிக்பாக்கெட்காரி வந்திருக்கிறா, அவளுக்கு முன்னாடி நீலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. இந்த ஊர்லேயே கில்லாடி நான் தான், என்னை விட இன்னொருத்தி பெருசாக வந்துட்டால, அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி கிராஸ் பண்ணி வருவா, எதில் வருவா அதெல்லாம் பார்த்துட்டோன்னே அன்னைக்கு காலையில் அவள் சைக்கிளிங் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது ஒரு டேர்னிங்கில் லெஃப்ட்டு திரும்பும்போது அந்த இடத்துல அவன் போய் நின்றுட்டான். அவள் லெஃப்ட்டு திரும்பும்போது அப்படி கையை நீட்டுற அந்த செகண்டில் அவள் கையில் இருக்கிற மோதிரத்தை அடிச்சுட்டு வந்துட்டான். நேராக வந்து நண்பர்கிட்ட சொன்னான், அவ்வளோ பெரிய கில்லாடின்னு சொன்னேன், ஒரு செகண்டில் அவள் கையில் இருக்கிற மோதிரத்தையும் நான் எடுத்துகிட்டு தெரியுமா அப்படின்னு அதை விளக்கி சொன்னான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நண்பர்கள்லாம் சிரித்தாங்க. ஏண்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எங்கடா உன் வாட்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அப்போ தான் பார்க்குறான், அந்த செகண்டில் இவன் கையில் இருக்கிற வாட்சை அவகழ்ட்டான். இப்போ யோசித்தான், ஆஹா ஜோடி பொருத்தம் இப்படிலாம் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டு நேராக போய் அவள்கிட்ட போய், நான் ஒரு ஃபேமஸான பிக்பாக்கெட்காரன், நீ ஆச்சரியமாக என்ன மாதிரியே அவ்வளவு தொழிலை கச்சிதமாக செய்கிற, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா உலக மகா பிக்பாக்கெட்காரன் கிடைப்பானே. இந்த ஐடியா ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. உடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. குழந்தை பெறுவதற்கான காலமும் வந்தது. உலக மகா பிக்பாக்கெட்காரனுடைய அந்த வரவை எதிர்பார்த்து ரெண்டு பேரும் காத்திருந்தார்கள். பிரசவம் நடந்தது. சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஆண்மகன். ஒரே சந்தோஷம், ஆஹா உலக மகா பிக்பாக்கெட்காரன் கிடைச்சிட்டான் அப்படின்னு மனசு அவன் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது தான் பார்த்தான், அந்த வலது கை அப்படி மூடி கிடந்தது. எவ்வளவு பண்ணியும் அந்த கையை திறக்கவே முடியல. டாக்டர்லாம் வந்து கூட பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. அப்போ அவன் மனசு உடஞ்சி போய் டாக்டர்கிட்ட சொன்னான், டாக்டர் நான் இப்படிப்பட்ட ஆள், என் மனைவியும் இப்படிப்பட்ட ஆள், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உலக மகா பிக்பாக்கெட்காரனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தான் இவ்வளோ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். கடைசியில் தொழில் செய்ய வேண்டிய வலது கை இப்போ சூம்பி போயிடுச்சே, வரலையே, எப்படி அவன் தொழில் செய்வான் என்று சொன்னோன்னே அந்த டாக்டர் கொஞ்சம் உளவியல் அறிந்தவர். அவர் அவனை பார்த்துட்டு நேராக நர்ஸை பார்த்த, நர்ஸ் உங்கள் செயினை கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த நர்ஸ் வந்து தன்னுடைய செயினை கழட்டி கொடுத்தாங்க. படுத்திருந்த அந்த பிள்ளையை பார்த்து அந்த செயினை லேசாக அவனுக்கு முன்னாடி இந்த டாக்டர் ஆட்டினார். ஆட்டின உடனே பட்டுன்னு அந்த பிள்ளை கையை நீட்டி அந்த செயினை பிடிச்சான். அப்படி செயினை பிடிக்கும்போது கையிலேருந்து ஒரு மோதிரம் வந்து விழுந்துச்சு. பிரசவம் பார்க்குற அந்த டாக்டர் கையில் இருக்கிற மோதிரத்தை அவன் அடிச்சுக்கிட்டு பிறந்துட்டான். இது கதைக்கு தான். ஆனால் நாளுக்கு நாள் உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் புத்தியுள்ள பிள்ளையை பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் வேதம் பக்தியுள்ள சந்ததியை பற்றி பேசுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளை
கர்த்தருக்காக வளர்க்கிறோமா?